லக்ஷ்மிகாந்தா, இங்க வா. சுவாமி, ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டுமா? நோக்கு, இனிமே பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. சுவாமி, தலைமை பொறுப்புல இருக்கிறவாளுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய காலம் போய் நீயே தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய காலம் வந்துடுத்து. சுவாமி, நேக்கு எதுவும் விலங்கலையே. இறைவனோட திருவிளையாடல அவ்வளவு சுலபத்துல யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சுவாமி, உங்கள் புன்னகையோட பொருள் நேக்கு விளங்கவில்லையே. விளங்கும்படியாவே சொல்றேன், கொஞ்சம் பக்கத்துல வா. தூங்கலையா? என்னம்மா ஆச்சு? அம்மா மேல நோக்கு கோவம் தானே? கோவமா? எதுக்கு? உன்னை பள்ளிக்கு அனுப்பாம ஆத்திலேயே வச்சு பாழாக்குறேன்னு நோக்கு கோவமா? இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா நீங்க. பெத்த புள்ள என் வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைப்பேலா? உண்மையிலேயே நோக்கு அம்மா மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா? இந்த லோகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இருக்கு. காரணம் புரிஞ்சவா சந்தோஷப்படுறா, காரணம் புரியாதவா கலங்கி நிக்கிறா. நேக்கு கூட காரணம் தெரியாது, ஆனா நேக்கு உங்களை தெரியுமா? நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு மட்டும்தான்னு நேக்கு தெரியுமா? உன் தோப்பனார் கூட புரிஞ்சுக்க முடியாத என் மனசு நீ புரிஞ்சு வச்சிருக்கியே, நேக்கு அது போதும்டா சுவாமிநாதா. அப்பா அன்பு அறிவு பகிர்ந்துகிற ஒருத்தர், ஆனா நான் உங்களோட உருவான உயிர்மா. உங்க மனச என்ன தவிர வேற யார் அறிய முடியும்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? உன்னை எதுக்கு தெரியுமா மடத்துக்கு போக வேணான்னு சொல்ற? நீ என்ன விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா. வீணான பயமா உங்க பயம்? நான் ஏமா உங்களை விட்டு போக போறேன்? நீங்க கூட என்னை விட்டு இருக்கலாம், ஆனா உங்களை விட்டு ஒரு கணம் கூட என்னால இருக்க முடியாதுமா. நீக்கு தெரியும்டா, ஆனா நீ பிறக்கறச்சு உன் ஜாதகத்தை கணிச்சவா நீ என் கூட சேர்ந்து இருக்க மாட்ட, நீ பிரிஞ்சு போயிடுவ, நீ சன்னியாசி ஆயிடுவேன்னு என்ன பயமுறுத்தி பயமுறுத்தி அப்படியே ஆயிடுவியோன்னு நீக்கு பயமா இருக்குடா. ஏமா பயப்படுற? நோக்கு தெரியாதுடா, ஒவ்வொரு நாளும் நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன்டா சுவாமிநாதா. மா, அந்த கடவுளே என் கண்ணெதிர தோன்றி என்னை மடி மேல வச்சு தாங்குறேன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேமா. ஏன்னா எனக்கு அந்த கடவுள் மடியோட தாய்மடிதான் பெருசுன்னு எனக்கு தெரியுமா. வாடா. ஓம் நம சிவாய.
ரூபத்துல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாள் தோற்றுவித்த இந்த காஞ்சி காமகோடி பீடத்துல நீயும் ஒரு மடாதிபதியா வீற்றிருக்க போறது வாழ்க்கையில நீ செஞ்ச பாக்கியம். நமது முன்னோர்கள் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுதலாக இருந்தார்கள். நீயும் உன் ஒழுக்க நெறி மூலமாகவும் வழிகாட்டுதல் மூலமாகவும் மக்களை நெறிப்படுத்தி அவர்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருப்பது உன் கடமை. நீ இந்த காஞ்சி காமகோடி பீடத்தின் 67வது மடாதிபதியாக ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனும் தீட்ச நாமத்தோடு அழைக்கப்படுவாய். இதுவும் அந்த பரமேஸ்வரனோட அருளால தான் நோக்கு கிடைச்சிருக்கு. அதுவே நீ செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஓம் நம சிவாய. மகா, ஏன்னா ஒரு வாரம் விடுப்புன்னு சொன்னேன், ஆனா இவ்ளோ சீக்கிரமா கிளம்புறே? இல்ல மகா, ஒரு முக்கியமான வேலை, நான் உடனே கிளம்பணும். இப்பதான் தகவல் கிடைச்சது. மேலிடத்து உத்தரவு, மறுக்க முடியாது. என்னன்னா இந்த சமயம் பார்த்து கிளம்புறேன்னு சொல்றேன். நேக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்கிறது. கெட்ட கெட்ட கனவா வர்றது, பயமா இருக்கு. எதை நினைச்சும் பயப்படாத, தைரியமா இரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். நேக்கு பயம் இல்லைன்னா என்னோட பயம்லாம் சுவாமிநாதனை பத்தி தான். சுவாமிநாதனை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாமே அந்த பகவான் பார்த்துப்பார். சரி, நீ போய் என் கோட்டை கொண்டு வா. சரிண்ணா, இதோ வந்துடுறேன். என்ன உங்க கூடவே இருக்க சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன விட்டு போறீங்களேப்பா. சுவாமி, பா, நான் வேலை விஷயமா ஊருக்கு போறேன். வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். சுவாமி, அப்பா உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? என்னப்பா இப்படி கேட்டுட்டேன்? நீங்க யாருக்கு என்ன குறை வச்சேன்? இந்த லோகத்துல உங்களை மாதிரி தோப்பனார் வேற யாருக்கு இருக்கா? இந்த அப்பா மேல உனக்கு ஒரு முறை கூட கோவமோ ஏமாற்றமோ வந்ததே இல்லையா? திடீர்னு ஏன்ப்பா இப்படி கேக்குறேன்? சும்மாதான்ப்பா, சொல்லு. ஒரே ஒரு முறை உங்க மேல வருத்தம் இருந்ததுப்பா. அப்படியா? எப்போ? எதுக்காக? அப்பா மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுப்பா. இல்லப்பா, அதுக்கப்புறம் தான் உங்க மேல மரியாதையே கூடுச்சு. அப்படியா? எந்த விஷயத்துக்காகன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை ஜெகநாதம் அம்மா உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன பையனா பெரிய பையனான்னு கேட்டா, அப்போ நீங்க பெரிய பையனு சொன்னேல்பா. சுவாமிநாதா, அது இல்லப்பா, எனக்கு தெரியும். அப்போ கணபதி நல்ல விவரம் தெரிஞ்ச பையனா இருந்தான். என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா எங்க அவன் மனசு சங்கடப்படுமோன்னு நீங்க அப்படி சொன்னேன். அது பின்னால எனக்கு விவரம் தெரிஞ்சக்கு அப்புறம் புரிஞ்சுதுப்பா. சுவாமி, நீக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலப்பா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நீ பெரியவாளான அப்புறம் எங்களால மறந்துட மாட்டியே. நான் பெரியவனானா உங்களை நான் ஏன்பா மறக்க போறேன்? அது எப்படிப்பா முடியும்? நான் பெரியவன்னு சொல்லல, பெரியவான்னு சொன்னேன். நீங்க சொன்னது எனக்கு புரியலப்பா. சரி, இந்தாங்கண்ணா. வரேம்மா, வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கோ. சரி, பத்திரம். சுவாமி, உங்க உடம்பு ரொம்ப பலகீனமா போயிட்டு இருக்கு. வைத்தியரை வர சொல்லலாமே. அதெல்லாம் வேண்டாம்.
மரிச்ச குருவிக்கு கூடு எதுக்கு? சுவாமி, நான் பிரிய போறது நேக்கு எப்பவோ தெரியும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என் காலம் முடிஞ்சிருத்தோன்னு நேக்கு எப்பவோ தெரியும். உன்னால ஆக வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க சுவாமி. நீங்க எதை சொன்னாலும் அதை சிரமம் இல்லாம செய்ய காத்துட்டு இருக்கேன். எனக்காக நீ உன் ஜீவனையே கூட தருவேன்னு நேக்கு நன்னா தெரியும். ஆனா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இது நோக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இனி உங்களுக்கு கவலை வேண்டாம். அது என்னுடைய பொறுப்பு. அதை செய்து முடிப்பேன். இது சத்தியம். சாமி நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டார். உடனடியா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. சொல்லுங்க சுவாமி. திண்டிவனத்துக்கு உடனடியா ஒரு தந்தி அனுப்பணும். யாருக்கு சுவாமி? சுப்பிரமணிய சாஸ்திரியின் நிலையகுமாரன் சுவாமிநாதனுக்கு. என்னென்ன தந்தி அனுப்பணும் சுவாமி? ஒரு கணமும் தாமதிக்காமல் காஞ்சி நகருக்கு புறப்பட்டு வரவும். ரொம்ப சமத்தா பேசுறியடா மகா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் மாமி. என்ன உங்க ஆத்துக்கு காப்பி குடிக்க வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஜலம் மட்டும் கொண்டு வா போறோம். ஏண்டா சுவாமிநாதா, உன் தோப்பனார் எப்ப வராருன்னு தகவல் வந்ததா? இன்னும் 3 இல்ல 4 நாள்ல வருவார்னு தகவல் வந்தது. இத்தனை நாள் ஊர்ல அலைஞ்சிட்டு இருந்தார், இப்ப ஊரா அலைஞ்சிட்டு இருக்காரா? அவருக்கு என்ன அவசர வேலையோ மாமி? உன் ஆம்படியார விட்டு கொடுக்க மாட்டியேடி. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமி. சரி சரி. ஏன் மாமி, மாமாவை அழைச்சுட்டு வந்திருக்கலாமோ? இன்னும் நான் என்னடி பண்றது? எப்ப பார்த்தாலும் அந்த வீணையே கட்டின்னு அழுதுன்னு இருக்கார். பக்கத்து வீடு தெருவுன்னு எங்க எது நடந்தாலும் இவர் வீணையை எடுத்து அதுக்கேத்த மாதிரி வாசிச்சு ஏன் பிராணனை வாங்குறார். ஐயா, சுவாமிநாதா, சித்தப்பா யாருன்னு பாரு. தந்தி வந்திருக்கு தம்பி. மா, தந்தி வந்திருக்குமா? தந்தியா? இதோ வரேன்டா. என்ன விஷயம் மாமி? இவர் வேற வெளியூர் போயிருக்கார். நீ ஏண்டிமா தேவையில்லாம பயப்படுற? இரு, படிச்சு பார்த்து என்ன விஷயம்னு சொல்றேன். இந்த நேரம் பார்த்து அவர் வேற ஆத்துல இல்ல. இந்த மாதிரி தந்தினதும் எனக்கு பதட்டமா இருக்கு. சீக்கிரம் படிங்க மாமி. ஒன்னும் பயப்பட தேவையில்ல. சுவாமிநாதனுக்கு தந்தி வந்திருக்கு. சுவாமிநாதனுக்கா? அவனுக்கு யாரு தந்தி அனுப்பியிருக்கா? காஞ்சி காமக்கோடி பீட மடாதிபதி அனுப்பியிருக்கா. ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீ உடனே சுவாமியை அழைச்சிட்டு கிளம்பு மகா. இல்ல மாமி, அவர் இருந்தா பரவாயில்ல. அவர் இல்லாம நான் எப்படி போக முடியும்? அவர் வந்தப்புறமே போறோம். மகா, தந்தியில என்ன குறிப்பிட்டிருக்கான்னு பாத்தியோன்னா, தாமதிக்காம உடனே புறப்பட்டு வரணும்னு குறிப்பிட்டிருக்கா. நீ என்னடானா அவர் வந்ததுக்கு அப்புறம் போறேங்கிற? நீ நாழிய கடத்தாம உடனே போ. இல்ல மாமி, அவர் இல்லாம நான் எங்கேயும் வெளியில போனதில்ல. அதான் யோசிக்கிறேன். மகா, தந்தி காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஆமாமா, என்ன விஷயம்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? தோப்பனாருக்கு தெரிஞ்சா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டார். சும்மா இருடா, நோக்கு ஒண்ணும் தெரியாது. உன் தோப்பனார் இல்லாம நாம எப்படி அவ்வளவு தூரம் பிரயாணிக்கிறது? அவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் போலாம். தோப்பனார் வர இன்னும் 3 நாள் ஆகுமா? ஆகட்டும்டா.
அவர் இல்லாம நான் இந்த ஆத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏண்டிமா வீணா புடிவாதம் பிடிக்கிற? வேணும்னா நான் உன் கூட துணைக்கு வரேன், இல்லனா மாமா அழைச்சிட்டு போ. இல்ல மாமி, தப்பா எடுத்துக்காதே. அவர் அனுமதி இல்லாம நான் எதையும் முடிவு பண்ண மாட்டேன். அவர் வரட்டும். எதுக்கும் இல்லாம இந்த விஷயத்துக்கு இப்படி புடிவாதம் பிடிக்கிற? நல்ல விஷயமா இருந்தா தள்ளி போடுறது தப்பு இல்லையா? உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனா நீக்கு என்ன? இல்ல மாமி, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இத பாரடிமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சுவாமி, நீ என்ன சொல்ற? எங்க அம்மாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். சுவாமிநாதனுக்கு தந்தி அனுப்பினீங்களே, அவளை பத்தி செய்தி ஏதாவது தெரிந்ததா? இல்ல சாமி, இது வரைக்கும் அவள்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவளோட பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் சாமி. காத்துன்னு இருக்கேலா? நமக்கு காத்துன்னு இருக்க நேரம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே ஆள் அனுப்பி அவளை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரி சுவாமி. நேரம் ஆயிடுத்து, புறப்படலாம். சாமி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு. ஏதோ பேசணும்னு சொல்றேன், ஆனா எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. நம்ம மடத்துக்கு போகலாமா? என்னன்னா திடீர்னு? நீ மடத்துக்கு வந்து போனதுல இருந்து சுவாமிகள் உன்னையே கேட்டுன்னு இருக்காரு. எனக்கும் சுவாமிகளை பார்க்கணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா அம்மா சம்மதிக்க மாட்டாளே. நான் நீ சுவாமிகளை பார்க்க வரத பத்தி பேசல, அவ கூட மடத்துல தங்குறத பத்தி பேசுறேன். என்னன்னா சொல்றேன்? நான் பள்ளிக்கு போக வேண்டாமா? இந்த லோகத்துல நீ ஒரு விஷயத்த கத்துண்டு உனக்காக மட்டும் நீ வாழ்றது பெரிய விஷயம் இல்ல. அப்படி வாழவும் உனக்கு தெரியாது. இல்லண்ணா, அம்மா சம்மதிக்க மாட்டா. நோக்கு அம்மா கூட இருக்கிறத விட மடத்து பணிகள் தான் பெருசுன்னு ஒரு நாள் உனக்கு புரிய வரும். உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சதை விட நேக்கு என்னை பத்தி நன்னா தெரியும். நான் அம்மா கூட தான் இருப்பேன். நீ சாதாரண வாழ்க்கை வாழ நினைச்சாலும் இந்த லோகம் உன்னை உனக்கான இடத்துல கொண்டு போய் சேர்த்துடும். सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते। एकहारति कर्पूरनीराजनं दर्शयामि। மகா, நீ இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏ மாமி, என்ன விஷயம்? நோக்கு லட்சுமிகாந்தன் சமாச்சாரம் தெரியுமோ? லட்சுமிகாந்தனா? நீக்கு ஒண்ணு தெரியலையே, என்னாச்சு? நம்ம லட்சுமிகாந்தனை தான் காஞ்சி காமக்கோடி மடாதிபதியா நியமிச்சிருக்காளாம். அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்க அவனை பெத்தவா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். லட்சுமிகாந்தனை நினைக்கும் போது நேக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னடி மகா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ அப்படியே நின்னுட்டு இருக்கியே. நான் சொல்றது நோக்கு காதுல விழறதா இல்லையா? இல்ல மாமி, நான் கேட்டுன்னு தான் இருக்கேன். லட்சுமிகாந்தனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியுமோ? தெரியும்டிமா. அவன் மடாதிபதி ஆனதுல நேக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவன் பெத்தவாழ நினைச்சாதான் நேக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவளை நினைச்சு நீயே வருத்தப்படுற? இல்ல மாமி, லட்சுமி மடாதிபதி ஆனதுனால அவன் பெத்தவாழ விட்டுட்டு பிரிஞ்சு போகணும். அப்ப அவ மனசு எவ்வளவு பாடுபடும். அதான் நேக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏண்டிமா, மடாதிபதியா இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? நம்ம வாழ்ல ஒருத்தருக்கு அந்த பொறுப்பு கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மாமி, அவ பிள்ளைங்கிறதுனால நீங்க இப்படி சொல்றேன். இதுவே நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா அப்பதான் அவளோட வலி என்னன்னு நமக்கு தெரியும். சரி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். இந்த நல்ல விஷயத்துக்காக தான் சுவாமிய தந்தி அனுப்பி வர சொல்லிருக்கா போல. லட்சுமிகாந்தா உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. இது தெரியாம நாம காலத்தை கடத்திட்டு இருந்தோம். ஏண்டி மகா,
உன் ஆம்படியா இல்லைன்னா என்ன, நீங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருங்களேன். நீங்க போனேன்னா அவளுக்கு செத்து உதவியா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான் மாமி, நாங்க கிளம்புறோம். ஒருவேளை என் ஆத்துக்காரர் வந்தாருன்னா அவர்கிட்ட விஷயத்த சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி மாமி, நாங்க கிளம்புறோம். சாமி, சாப்பிட வாடா. அம்மா, ஜலம் மட்டும் எவ்வளவு அழுக்கானாலும் அப்படியே இருக்கேம்மா. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறதுனால அது எப்பவும் சுத்தமா தான் இருக்கும். அப்போ மனுஷாலும் அப்படியே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா. ஆமா, மக்கள் எப்போ ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சாலோ அப்பதான் நோய், அதிகாரம், ஆட்சி எல்லாம் முளைச்சுது. நம்ம முன்னோரெல்லாம் ஒரே இடத்துல தங்காம வேற வேற இடத்துக்கு நகர்ந்துட்டே இருந்திருப்பா. சரி, அதெல்லாம் விடு, நீ சாப்பிடு இப்போ. திண்டிவனத்துக்கு போக இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியலையே. வாங்கோ, அந்த வண்டிக்காரர்கிட்ட கேட்போம். சரி, கேட்போம். அண்ணா வாங்க, நான் சாப்பிடலாம். இல்லப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். ஐயா வண்டிக்காரரு, திண்டிவனத்துக்கு இந்த பக்கமா தான் போகணுமா? ஆமா சாமி, இந்த வழியா தான் போகணும். இதே வழிதான். இங்கிருந்து ஒரு 4 மைல் போனதும் தெற்கால ஒரு வழி தெரியும். அங்கிருந்து அப்படியே போனீங்கன்னா ஒரு அரை நாள்ல ஊர் போய் சேர்ந்துடலாம். ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம், திண்டிவனத்துக்கு போறேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயமா போறீங்க? சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஏன் கேக்குறேன்னா, நான் திண்டிவனம் தான். யார பார்க்க போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் சேர்த்து வழியே சொல்லிடுவேன். அங்க அக்ரஹாரத்துல சுப்பிரமணிய சாஸ்திரிகளை பார்க்கணும். வம்பா போச்சு போங்க. ஆமா, அவர் எதுக்கு பார்க்கணும்? நாங்க காஞ்சி மடத்துல இருந்து வரோம். சாஸ்திரிகளோட பையனை கூட்டின்னு வர சொல்லி மடத்தோட உத்தரவு. எதுக்கு சிரிக்கிறேன்? நீங்க சொன்னீங்களே சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட ஆத்துக்காரியும் அவர் புள்ளையாண்டானும் இவங்க தான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். தந்தி அனுப்பியிருந்தோம், தகவல் எதுவும் வரல. அதனாலதான் கிடைச்சதோ இல்லையோ நேரு போய் கூட்டிட்டு வான்னு சுவாமிகள் அனுப்பிச்சு வச்சா. தந்தி கிடைச்சது, ஆனா பயணப்படலான்னா இவர் தோப்பனார் வெளியூர் பிரயாணம் போயிருக்கார். அவர் சம்மதம் இல்லாம நாங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம். ஆனா தாமதமானதுனால சரி இனியும் காத்திருக்க வேணான்னு காத்தாலதான் நாங்க புறப்பட்டோம். வண்டிக்காரரு, உங்ககிட்ட வழி கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. சரிம்மா, வாங்கோ போலாம். போங்கோ. நீங்க போயிட்டே இருங்கோ, நான் அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நாங்க போறோம். சொல்லுப்பா. நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறையா? நேக்கு என்ன குறை? நான் நன்னாதான் இருக்கேன். உங்களை பார்த்தா நேக்கு அப்படி தெரியல. உங்க மனசுல ஏதோ குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. நீ ஏண்டா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பின்னு இருக்க? நான் நன்னாதான் இருக்கேன். ஏதோ பிரயாண களைப்பு, மத்தபடி நீக்கு ஒண்ணும் இல்லடா. இல்லம்மா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நீ ஏன் இப்படி பேசுறேன்னு நீக்கு புரியல. இல்லம்மா, லட்சுமி அண்ணா ஆச்சாரியாரான செய்தியை கேட்டப்போ இருந்த சந்தோஷம் இப்போ உங்க முகத்துல இல்லையே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் அப்ப இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். இல்லம்மா, அந்த மாமி லட்சுமி அண்ணா பீடாதிபதியா பதவி ஏத்திட்டாருன்னு சொன்னப்போ உங்க முகத்துல இருந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த செய்தியை கேட்டப்போ நீங்க ஏன் அவ்வளவு சந்தோஷப்பட்டு? நான் ஒன்னும் சந்தோஷப்படலையே. அப்ப லட்சுமி அண்ணா பீடாதிபதி ஆனது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியுமா, எங்க ஆச்சாரிய சுவாமிகள் என்ன மடாதிபதியா நியமிச்சிருவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ லட்சுமி அண்ணாவை மடாதிபதி ஆக்கிட்டா, அதான சந்தோஷப்படுறேன். ஆமாண்டா, எப்ப ஜோசியர் உன் ஜாதகத்தை பத்தி சொன்னாரோ அப்பத்துல இருந்து எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. இத்தனை வருஷம் அந்த பயத்தை கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடா. என் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமாமா? என்னடா இப்படி கேட்டுட்ட?
எந்த தாய்க்கு தான் பெத்த புள்ள மேல பாசம் இல்லாம இருக்கும்? பிள்ளைங்களுக்கு பெத்தவா மேல இருக்கிற பாசத்தை விட பெத்தவாளுக்கு தான் பிள்ளைங்க மேல பாசம் கொஞ்சம் அதிகம். அது எங்க ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் நோக்கு புரியும். நீங்க சொல்றது சரிதாம்மா. சில சமயம் உங்க அதீத பாசத்தால ஏன் இந்த பெத்தவாள பிள்ளைங்க மேல பைத்தியமா இருக்கான்னு யோசிக்க தோணும். ஆனா அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் பிள்ளைங்களுக்கு தான் இருக்கிறது இல்ல. அந்த பக்குவம் மட்டும் வந்துட்டா பெத்தவாக்கும் பிள்ளைக்கும் எந்த மனஸ்தாபமும் வராது. சரியா சொன்னடா. இனிமே நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வராதுன்னு நான் நம்புறேன். அம்மா நாளையாருது போலாமா? சரி வாங்கோ. அம்மா சத்த வாங்கோ, இதுல போலாம். ஒரு நிமிஷம் இருங்கோ. பண்றேன் தெரியலமா. மடத்துல பாத பூஜை பண்ணி கூட்டிட்டு வர சொன்னா. எதுக்கு அப்படி பண்ண சொன்னா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றேன். அவ என்ன செய்ய சொல்றாலோ அதை செய்யற சாதாரண சேவகன்னா. அவ சொல்றத நான் செய்வேன். ஈஸ்வரா, நீங்க இருங்கோ. அம்மா சத்த இருங்கோ. என்ன? நீங்க அந்த வண்டியில போங்க, நான் இவரை இதுல அழைச்சிட்டு வரேன். எதுக்கு? நாங்க 2 பேரும் இந்த வண்டியிலே வந்துடுறோம். இல்லம்மா, மடத்து வண்டியில இவரை அழைச்சிட்டு வர சொல்லி மடத்துல இருந்து எங்ககிட்ட உத்தரவு. சம்பந்தமே இல்லாம எங்களை வேற வேற வண்டியில வர சொல்றேன். அத கேட்டா மடத்து உத்தரவுன்னு சொல்றேன். என்னதான் நடக்கிறது? அம்மா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சுக்குங்க. மடத்துக்கு போனதும் அவ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிடுவா. போய் அந்த வண்டியில ஏறிக்குங்க. மகா, மகா, சுவாமிநாதா, சுவாமி, எங்க ஆத்துல யாருமே காணோம். எங்க போயிட்டா? வாங்க வாங்க. பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? எல்லாம் நல்லா இருந்தது. எங்க ஆத்துல யாருமே காணோம். காஞ்சி மடத்துல இருந்து சுவாமிநாதனை வர சொல்லி தந்தி வந்திருந்தது. அப்படியா? என்ன விஷயமா? நம்ம லட்சுமிகாந்தனை காஞ்சி பீடத்தோட மடாதிபதியா நியமிச்சிருக்காளாம். என்ன மாமி சொல்றேன்? சுவாமிகளா நியமிச்சிருக்காளா? ஆமா, அதான் வர சொல்லி தந்தி அனுப்பியிருந்தா. நீங்க வரத்துக்கு நாளாகும்னு நான் தான் ஆத்த பாத்துக்கிறேன்னு அவளை அனுப்பி வச்சேன். நீங்க இல்லாதப்போ நாங்களே முடிவு எடுத்துட்டோம். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுல என்ன மாமி தப்பு இருக்கு? நான் ஏன் தப்பா நினைச்சுக்க போறேன்? நானும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆத்த பாத்துக்கிறேன். சரி மாமி. ஐயோ, அந்த வண்டியை நிறுத்த சொல்லுங்க. நாம வேற வழியா போய் பிடிச்சிடலாமா? சீக்கிரம் போங்க. சுவாமி கவலைப்படாதீங்க. அம்மா வேற வழியில வந்துருவா. நமக்கு நேரம் ஆகிறது, நாம புறப்படலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.
வாங்குமா, வாங்கோ. என்னை எங்க அழைச்சுட்டு வந்திருக்கேள்? இது மடமா தெரியலையே. நீங்க மடத்துக்கு வரல, எங்க ஆத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்க எதுக்கு என்ன அழைச்சுட்டு வந்திருக்கேள்? சொல்றேன், செத்த பொறுங்கோ. ரேவதி, ரேவதி, என்ன வந்துட்டேலா? இங்க வாமா. இந்தாங்கண்ணா, இந்த ஜலத்தை முதல்ல குடிங்கோ. எனக்கு வேண்டாம், முதல்ல அவளுக்கு கொடு. இந்தாங்கோ. இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். சுவாமிநாதனை முதல்ல வர சொல்லுங்க. சுவாமி வந்திருக்காரா? அவர் மடத்துக்கு போயிருக்கார். நான் சொல்றதை மட்டும் செய்ப்போ. அவங்க பிரயாணம் பண்ணி ரொம்ப சோர்வா வந்திருக்காங்க. அவங்க ஸ்நானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஆகாரத்துக்கும் ஏற்பாடு பண்ணு. நான் செத்த வந்துடுறேன். எதுக்கு பதறேல்? உள்ள வாங்கோ. உள்ள போங்கம்மா. பாத்துக்கோடி. நீங்க எங்க ஆத்துல கால் பதிச்சதே எங்க முன்னவா செஞ்ச புண்ணியம். நீங்க ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன். நான் அந்த அளவுக்கு பெரிய மனுஷி இல்ல. நமஸ்காரம் சுவாமி. யார் இவாளா? எதுக்கு என்ன பார்த்து வணங்குறா? நீங்க முன்னாடி போங்க. நம்ம ஆச்சாரியார் சுவாமிகளும் மகேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் சித்தி அடைஞ்சிட்டாங்க. சுவாமிகளை பார்க்கணும். எங்க இருக்கார்? உங்களுக்கு விவரமே தெரியாதா? என்ன? சுவாமி தவறி 7 நாள் ஆகிறது. அப்போ எனக்கு தந்தி கொடுத்து வர சொன்னது மகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கணும்னு ஏங்கி தவிச்சுன்னு இருந்தா. ஆனா காலம் அதுக்கு கை கொடுக்கல. என்ன சொல்லணும், எதோ ஒப்படைக்கணும். சொல்லுங்க, ஏன் பேசாம நிக்கிறேன்? என்கிட்ட எதை கொடுக்க சொன்னார் சொல்லுங்க. என்னது இது? என்ன பண்றேன்? என்னாச்சு? அவ ஏன் அலறா? ஏனா சுவாமி தவறிட்டாருன்ற விவரத்தை இவளுக்கு சொல்லி கூட்டிட்டு வரலையா? வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே? அதெல்லாம் எதுக்குடி சொல்ற? நேக்கு என்னன்னா தெரியும். நீங்க தானே அந்த காரியமா போனேல். சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பேன்னு தெரியாம உளறிட்டேன். முந்திரி கொட்ட மாதிரி முந்திண்டு உன் வாய மூடு. என்ன வேற என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கேன்? ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து சொல்லுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கோ. உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்ன்றது என் நோக்கம் இல்ல. எந்த விவரத்தையும் சொல்லக்கூடாதுன்றது மடத்து பெரியவாளோட உத்தரவு. அங்க லட்சுமிகாந்தனும் இல்லைங்கிறேன். அப்புறம் எதுக்கு சுவாமிநாதன் அங்க அழைச்சுன்னு போனேன்? நான் உடனே சுவாமிய பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க. என்ன மறுபடியும் மன்னிச்சிருங்கோ. அப்படி என்னால பண்ண முடியாது. நீங்க அவரை சந்திக்கணும்னா மடத்தோட உத்தரவு வேணுமா? நான் பெத்த பிள்ளைய சந்திக்க நேக்கு எதுக்கு உத்தரவு? நான் அவனை பார்த்தே தீரணும். நான் தான் சொல்றேனேனோ. பயப்படாதேல். உங்க குழந்தைக்கு எந்த தீங்கும் வராது. அவ போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வந்துருவா. நீங்க அப்புறமா போகலாம். நான் வழி நடத்தணுமா? என்ன சொல்றேன்? நேக்கு என்ன தெரியும்? நான் எப்படி? இவா மேல பகவானுக்கு இருந்த அருள்
உங்களுக்குள்ளேயும் பரிபூர்ணமா இருக்கு. அதை நாங்க உணர்ந்துட்டோம், நீங்க இன்னும் உணரல. அதை உணர வேண்டிய காலம் வந்துடுது. இல்ல, என்னை விட்டுடுங்க, நான் திரும்ப ஆத்துக்கே போயிடுறேன். சுவாமி சுவாமி நில்லுங்க. நில்லுங்க சுவாமி, நில்லுங்க சுவாமி. இவா சித்தி அடைஞ்சதுல இருந்து எந்த பூஜையும் நடக்கல, எந்த சுபகாரியமும் அமையல. இந்த மடமே களையிழந்து போயிடுது. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்ல போறீங்கன்னு காத்துட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு வழிகாட்ட மாட்டேலா? நீங்க எதனால எப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல. உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் சாதாரண மனுஷன்தான். நீங்க சாதாரண மனுஷனா? நாம இந்த பூமியில வாழ்ந்தாலும் பூமி சுத்தின்னு இருக்கிறத நம்மால உணர முடியாது. புவியோட எல்லையை தாண்டி பார்த்தாதான் அதை நம்மளால உணர முடியும். அது போலதான் இந்த சாதாரண மனுஷ வாழ்க்கையை திறந்தாதான் நீங்க யாருன்னு உங்களால உணர முடியும். இந்த லோகத்து மனுஷாக்கள் கஷ்டத்திலயும் அறியாமையிலயும் இருளையும் சிக்கி தவிக்கும் போது அந்த பகவான் தானே அவதரிச்சு உதவி செய்ய மாட்டார். உங்களை மாதிரி மனுஷா ரூபத்துலதான் இந்த லோகத்துல அவதரிப்பார். இங்க கூடியிருக்கிற மக்களை பாருங்க. இவாள்லாம் எதுக்காக இங்க கூடியிருக்கா? உங்களுக்காக எதுக்காக காத்துன்னு இருக்கா? உங்களுக்கும் இவாளுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட ஒருத்தர் வரமாட்டாரா? கஷ்டத்தை போக்க ஒருத்தர் தோன்ற மாட்டாரா? மோட்சமளிக்க ஒருத்தர் அவதரிக்க மாட்டாரான்னு இவாள்லாம் காத்துன்னு இருக்கா. இவாளுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ரெண்டாயிரம் வருஷமா இருக்கிற அந்த காஞ்சி மடத்தை இப்ப இருள் சூழ்ந்து இருக்கு. இந்த இருளை தன் ஞான ஒளி மூலமா மீட்டெடுக்க போற மகான் நீங்க தான் நம்புறோம். கஷ்டத்துல வாடி தவிக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆலமரமா நின்னு நிழல் தர்றது நம்ம காமக்கோடி பீடம். இந்த பீடத்துக்கு ஆணிவேரா இருந்த ஆதிசங்கரன் மறைஞ்சு போனாலும் அவர் பின்ன வந்த இவா விடுதா நின்னு இந்த பீடத்தை தாங்கினார். ஆனா இவாளுக்கு அப்புறம் இந்த பீடத்தை தாங்குற சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இவா உயிர் உறங்கிருக்குமே தவிர ஆன்மா உறங்கல. எங்கள மாதிரியே இவாளும் உங்க பதிலுக்காக காத்துன்னு இருக்கா. இவாளுக்கு உங்க பதில் என்ன? இப்போ இங்கிருந்து போயே ஆகணும்னு தோன்ற உன் மனசுல ஒரு நாள் திரும்பி வரணும்னு கண்டிப்பா தோணும். அப்ப நீ வருவ. ஆனா நீ வரும்போது இந்த லோகத்தை விட்டே நான் போயிருந்தா? சுவாமி, அப்படியெல்லாம் பேசப்படாது. நம்பிக்கையில தான் இந்த லோகம் உனக்காக காத்துட்டு இருக்கும். சுவாமிநாதன் கால்ல இருக்கிற சக்கரத்தை பாருங்க. என்னை விட்டு போக மாட்டேல்ல? நீ பெரியவாளா அனுப்புறோம், எங்களால மறந்துட மாட்டியே. ஆயாய் வந்தாய் ஆதிசிவ சங்கரா,
தவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. நீரோடையாய் நடந்தாய், பால் முழுவதும் கலந்தாய், ஏற்றினாய் ஞான ஒளி ஏற்றினாய். கார்மேகமாய் படர்ந்தாய், கருணை மழை என பொழிந்தாய், தூயவா துறவு கொண்ட பாலசேகரா. சங்கரா ஜெய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா, குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே. திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா 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 ஜெய சங்கரா. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீ, ஆயாய் வந்தாய் ஆதி சிவசங்கரா. தவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா.